உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? வெறும் 1000 ரூபாய் பணத்தை சேர்க்கறதுக்காக என் அண்ணன் இதே ஆட்டோல ராத்திரி பகல ஓட்டிட்டு இருந்திருக்கு. மீட்டருக்கு மேல ₹1 கூட வாங்காது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தொழில அவ்வளவு நேர்மையா இருந்துச்சு. அவரு சாவல இப்படி பொய் சச்சி சொல்லி பணம் சம்பாதிச்சிட்டு இருக்க. உனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குல்ல, உன் ஃபேமிலில இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்து அதுக்கு யாராவது பொய் சாட்சி சொல்லி உன் குடும்பத்துல இருக்கிற யாரையாவது இந்த மாதிரி உள்ள தூக்கி வச்சா உனக்கு எப்படி இருக்கும்? இப்ப நான் உன்கிட்ட என்ன கேட்க போறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அத நீயே சொல்லிட்டனா உனக்கு நல்லது. இப்படி மாட்டிக்கிட்டோமே, இப்ப நான் உண்மையை சொன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். என்ன பண்ணலாம், சமாளிக்கலாம்? சொல்லு. அக்காவை தங்கச்சிக்கிட்ட கோர்த்து விட்டு நம்ம தப்பிச்சிட வேண்டிதான். அதான் நமக்கு நல்லது. உன்னை யார் பொய் சாட்சி சொல்ல சொன்னது? ஒழுங்கா சொல்லிடு. என்ன மன்னிச்சிருங்கம்மா. பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் நான் இதை செஞ்சேன். யாரோ ஒருத்தவங்க சொல்லி இதை நான் செய்யலம்மா. உங்க ஃபேமிலியில ஒருத்தர் சொல்லி தான் செஞ்சேன். ஏன் ஃபேமிலியா? உங்க அக்கா கண்மணி. அவங்க தான் இப்படி எல்லாம் பொய் சொல்ல சொன்னாங்க. அதனாலதான் நான் இப்படி சொன்னேம்மா. என்ன விட்டுருங்கம்மா, ப்ளீஸ்மா. உன்னை யார் பொய் சாட்சி சொல்ல சொன்னது? ஒழுங்கா சொல்லிடு. உங்க அக்கா கண்மணி. பாண்டியன் அவர் கூட முன்பகை இருக்குன்னு வீட்டுல வந்து சொன்னா நீங்க எல்லாம் பயந்துருவீங்கன்னு சொல்லாம இருந்திருக்கலாம் இல்லையா? தெரியல சார். மாமா இது பாருங்க மாமா, இது என் அண்ணன் சின்ன வயசுல இருந்து அவர் கழுத்துல போட்டிருந்த ருத்ராட்சம். இந்த ருத்ராட்சம் எங்க வீட்டுல இருக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா இங்க இந்த வீட்டுல அதுவும் மாறன் பெட்டிக்குள்ள எப்படி மாமா இருந்தது? அந்த விட்னஸ் நீ அண்ணன் கூட சண்டை போட்டேன்னு சொன்னது உண்மைதான் போல. ரூமில் ருத்ராட்சி யார் கொண்டு வந்து வச்சான்னு கேட்டேன்ல, நான் தான் கொண்டு வந்து வச்சேன். அவன் கூட நடந்த சண்டையில் அவன் கழுத்துலேருந்து அருந்து என் கையோட வந்துருச்சு. இவன் ஏன் இப்படி பண்ணணும்? ஒருவேளை மாறனுக்கு கண்மணி தான் இதை பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சிருக்குமா? கண்மணியை மாட்டி விடக்கூடாதுன்னு தான் இவன் பழியை ஏத்துக்கிறானா? இல்ல வேற எதுவும் காரணம் இருக்குமா? சார், நீங்க கவலை விடுங்க சார். இந்த கேஸே மொத்தமா முடிய போகுது சார். முடிய போதா? கேஸ் முடிய போதா? லாயர் சார் என்ன சொல்றீங்க? அப்படின்னா அந்த விட்னஸ் அவன் போய் தான் சொல்றேன்னு ஒத்துக்கிட்டானா? அப்படின்னா என் மாறன் இந்த கேஸ்ல இருந்து விட்டுருவாங்கல்ல? இனிமே அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? கடவுளே கடவுளே. நம்ம கிட்ட அவ்வளவு பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டானா அந்த விட்னஸ்? விட்னஸ் கிடக்குறாம்மா, அவன்லாம் நமக்கு ஒரு ஆளா? விக்டிம் ஃபேமிலியே இனி இந்த கேஸை ஓபன் பண்ண வேண்டாம். இந்த கேஸை பத்தி ஆர்கியூ பண்ணாலே அவங்க ஃபேமிலியில இருக்கிற நிம்மதி கெட்டு போகுதுன்னு கோர்ட்ல ஸ்டே வாங்கிட்டாங்க. விக்டிம் ஃபேமிலினா ஏன் ஃபேமிலியா? யாரு ஸ்டே வாங்குனது? லாயர் சார் ஸ்டே வாங்கிட்டாங்கன்னா யாரு யாரு ஸ்டே வாங்குனது? வேற யாரு? உங்க வீட்டு மருமக தான்.
உங்க மூத்த மருமக கண்மணி தான் சார் ஸ்டே வாங்கினது. ஏமா நீதான் கேஸுக்கு ஸ்டே ஆர்டர் வாங்கினியா? ஆமா சார், அவங்க தான் வாங்கியிருக்காங்க. நான் செக் பண்ணிட்டு தான் சார் சொல்றேன். நம்மகிட்டயே இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் இருந்தோம், நாம அதை டிஸ்கஸ் பண்ணாம போயிட்டோம். ஆரம்பத்திலே நான் உங்ககிட்ட இதை கேட்டிருப்பேம்மா. ஆனா நீயா முடிவெடுக்கணும். நான் இந்த விஷயத்துல உன்னை கட்டாயப்படுத்த கூடாதுன்னு தான் ஒதுங்கி இருந்தேன். இந்த குடும்பத்தோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு இந்த குடும்பம் நிம்மதியா இருக்கணும்னு நீ இவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்க. அண்ணினா இன்னொரு அம்மான்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நீ அதை நிரூபிச்சிட்டமா. இந்த குடும்பம் உனக்கு ஜென்மத்துக்கு நன்றி கடன் பட்டிருக்குமா. கண்மணி கண்மணி ரொம்ப நன்றிம்மா. எங்க எங்கேயும் புள்ளைய போலீஸ் புடிச்சிட்டு போயிடுவாங்களோ, அவனை ஜெயில போட்டுருவாங்களோ, காலம் பூரா அவன் ஜெயிலே இருந்துருவானோன்னு நான் ரொம்ப தவிச்சு போயிட்டேன். நான் கும்பிடுற அந்த முருகன் தான் உன் மனசுல பூந்து இப்படி ஒரு காரியத்தை பண்ண வச்சிருக்காரு. இதுக்கு நான் உனக்கு காலம் பூரா நன்றியோட இருப்பேன், நன்றியோட இருப்பேன். நீ நல்லா இருப்ப கண்மணி, நல்லா இருப்ப. ரொம்ப தேங்க்ஸ் கண்மணி. இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. என்ன கண்மணி, இவ்ளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டு உனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி நின்னுட்டு இருக்க? சொல்லு கண்மணி. அம்மா ஏதாவது சொல்லுமா. மாமா, நம்ம குடும்பத்தோட நிம்மதிக்காக தான் நான் இதை செஞ்சேன். ரொம்ப நன்றிமா. எப்பவுமே கண்மணிக்கு இந்த குடும்பம் தான் முதல்ல மாமா. அதுக்கப்புறம் தான் அவளோட சொந்த வெறுப்பு விருப்பம் எல்லாம். கண்மணி இதை நிரூபிச்சிட்டா. மரா மரா மரா, இது போதும்டா எனக்கு. எல்லா கஷ்டமும் தீர்ந்து போச்சு. இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எதுக்காகவும் நீ பயப்பட வேணாம். கோர்ட்டு கேஸ்னு கவலைப்பட வேணாம். சந்தோஷமா நிம்மதியா உன் வாழ்க்கைய வாழலாம். உன் வாழ்க்கையா, உங்க 2 பேர் வாழ்க்கையும் தான். சந்தோஷமா நிம்மதியா இருக்கலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.